தேவனுக்கே துதி கனம் மைமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். எந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். Those who sow with tears will reap with songs of joy. பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 126:5-6. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அருகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். பிரியமானவர்களே, வேதத்திலே யோசேப்பின் வாழ்க்கையில எவ்வளவோ கண்ணீர். யோசேப்பில குழியை போட்டு, சகோதரர்கள் குழியில போட்டாங்க. போத்திபாரின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்ததும், காரணமில்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டதும், பானபாத்திரக்காரனால் 2 வருடங்கள் மறக்கப்பட்டதும் கண்ணீரின் அனுபவங்களாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவனை பார்வோனின் அடுத்த இடத்தில் உயர்த்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். அந்நாளின் வாழ்க்கையில் கண்ணீர், குழந்தை இல்லாத நிமித்தமாக கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. பிள்ளை இல்லாதபடி அழுது கொண்டிருந்தால் அவள் சக்கலத்தினாலும் வேதனை. ஆனால் கர்த்தர் சாமுவேலை வேறு 5 பிள்ளைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஒருவேளை உங்களுடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ரூத்தை குறித்து பார்க்கும்போது, ரூத் தன் புருஷனை இழந்து விதவையாய் கண்ணீரோடு காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவளுக்கு போவாசை புருஷனாய் கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு மகனையும் கொடுத்து, ஒரு பிள்ளை பெற்றையும் கொடுத்து, ஓபேத்தை மகனாக கொடுத்து மகிழ பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளின் கண்ணீர் நிரந்தரமானதல்ல. உங்கள் பிரச்சனைகள், அது நிமித்தம் நீங்கள் விடுகிற கண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் மாறாவை போன்ற கசப்பான காரியங்களுக்கு முடிவு உண்டு. பிரியமானவர்களே, நாம் எதற்காக கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். நாமும் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி கூற வேண்டும் என்று விரும்புகிறோம், வாய்ப்பை தேடுகிறோம். அதே வேளையில் அந்த ஆத்மாவை குறித்து இருதயத்தில் பாரத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபிக்க தவறுவோமானால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இயேசு கிறிஸ்து உலகில் ஊழியம் செய்த காலத்திலே பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக பிதாவை நோக்கி அழுகையோடும் கண்ணீரோடும் கூட ஜெபித்தார் என்று வேதத்திலே காண்கிறோம். பிரியமானவர்களே, நாம் மடிக்கும் கண்ணீர், கண்ணீர் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறது. எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனான ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தாப்பனாய் தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன்னு சொல்லி எசேக்கியாவின் கண்ணீரை கண்ட தேவன். பிரியமானவர்கள், அடுத்தபடியாக நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். எத்தனை பேர் கண்ணீர் வடிக்குங்க உங்க பிள்ளைகளுக்காக? ஐயோ, என் பிள்ளை சரியா உருப்பட மாட்டேங்கானே, என் சில பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்கானே, ஐயோ என் பிள்ளை சரியா வேலைக்கு போக மாட்டேங்கானே, ஐயோ என் பிள்ளை பாவத்திற்கு அடிமை, பீடி சிகரெட்டுக்கு அடிமையா, குடிக்க அடிமையா இருக்கிறானே. எத்தனை பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்களுடைய கண்ணீரின் ஆண்டார் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பிரியமானவர்களை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதி. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ்.